இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. ஆஹா, நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருச்சு, நல்ல வேலை, நம்ம தப்பிச்சு போகலாம். அப்படி வரும்போது முன்னாடி பார்த்தா பெரிய கடல் இருக்கு, சிவந்த சமுத்திரம். பின்னாடி பார்த்தா அவர்களுடைய எதிரிகள் இவங்களை கொல்லணும்னு எகிப்திலிருந்து ரதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேகமா வர்றாங்க. அந்த ரதம் ஓடி வர்ற சத்தம் இவர்களுக்கு பயத்தை தருது. பின்னாடி எதிரி, முன்னாடி சமுத்திரம். இது போல சுற்றி பலவிதமான பிரச்சனைகளால நம்ம கூட அகப்பட்டிருக்கோம். யாத்ராகமம் 14:14 ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நிறைய நேரத்துல நம்முடைய யுத்தங்களை நாமாவே ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறோம், போராடி பார்க்குறோம், டயர்டாகி தோற்று போய் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். ஆனால் எங்கள் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்கிறது என்ன? நீங்கள் சும்மா இருங்க, இந்த யுத்தம் என்னுடையது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு நம்முடைய யுத்தங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து வைப்போம். Many times God does not ask us to fight. Instead, He says, be still, I'll fight for you. பல நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறது என்ன தெரியுமா? அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய யுத்தங்களை அவர்கிட்ட ஒப்படைக்கிற மனநிலைக்கு நம்ம வருவோம். Let us hand over all our battles in God's hands. அவர் பார்த்துக்கிடட்டும். நம்மளா எதுக்கு போராடி அதில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ரிசோர்ஸஸை வீணாக்கிட்டு இருக்கோம். அமைதியாக இருப்போம். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், நமக்கு வெற்றியை தருவார். அவர் யுத்தத்தை மேற்கொள்ளுவார். அவரிடம் ஒப்படைப்போம். God bless you.